ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு தீபாவளிக்கு நான் என்னோடய வீடு எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தேன்ட்டு லைட்டாக காமிச்சிருக்கிறேன். அதோட சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மட்டும் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன். இவங்க தான் இந்த குட்டீஸ் தான் எனக்கு தீபாவளி கொஞ்சம் கூட நல்லா லைட்டன் அப் பண்ணாங்க. ஒரு சின்ன செக்லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு. இது தீபாவளியோட நெக்ஸ்ட் டே நைட்டு தான் நாங்கள் போகிறோம். காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் தோசை, இட்லி அப்படியெல்லாம் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும் பார்த்திங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிழங்கு டைப்பு தான் இருந்துச்சு என்கிட்ட. அது கப்பான்ட்டு நாங்கள் சொல்லுவோம் மலையாளத்தில். எனக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த கப்பா தான் நான் பாயில் பண்ணி வச்சிட்ருந்தேன். காலையில் உள்ள தட்டெல்லாம் வாஷே பண்ணலை. ஸோ அதெல்லாம் நிறைய வேலைகள் பெண்டிங் இருக்குது. கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு. அது நைட்டு போகும்போது தோசை சுட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு நினச்சேன். ஸோ அதனால் ஆல்ரெடி பாக்கி எல்லாம் வந்துட்டு ஆல் செட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு அந்த அந்த கப்பாவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுகி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ஒதுக்கி எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். என்னோடய குட்டி கிச்சன். ஸோ குட்டி கிச்சனும் நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு, இது எங்களோட குட்டி டைனிங் ஏரியா. அதுவும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு, இது சின்ன லிவிங் ஏரியா. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போனேன். இதுதான் சின்ன ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போதுலாம் க்ளீனாக இருக்கும். ஸோ எடுக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சாச்சு. நாங்கள் எங்கள் காரில் தான் போகிறோம். அப்போ அதனால் நம்மளுக்கு கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்பணும். லைக் 5 மினிட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை வராது, நம்ம ஓன் காரில் போனதுனால. அன்றைக்கி ஒரு சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நைட்டு போயிட்டுருந்தோம். ஏன்னா டின்னர் எல்லாம் ஆல்ரெடியே நம்ம முடிச்சாச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்வீட்டு மாதிரி சாப்பிடணுன்னு இருந்துச்சு. அதனால தான் ஸ்வீட்டுக்கு வந்துட்டு சாக்லேட் வாங்கியிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டே அப்படியே ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். நைட் ட்ரைவ் வந்துட்டு சத்தியமாக ரொம்ப லைக் என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் போகிற வண்டி யார் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. பட் அப்படியே இருந்தாலும் நாங்கள் ஓவர் டேக் பண்ணுறது ஒரு சும்மா ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாரும் அப்படி பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரே டைமில் அப்படி இருக்காது. எவ்வளோ எக்ஸ்பர்ட் டிரைவர்ஸாக இருந்தாலும். இது வந்துட்டு நாங்கள் அங்கே வீட்டில் ரீச் ஆயாச்சு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் ஹஸ்பண்டோட வீடு. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பி எல்லாம் ரெடியாகி நின்றுட்டுருந்தோம். இந்த ட்ரெஸ் போடணுன்ட்டெல்லாம் நான் ஃபஸ்ட்டே முன்கூட்டியே நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ அது வந்து நான் ஒரு சாரீ தான் ட்ரைப் பண்ணியிருந்தேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ட்ரைப் பண்ணியிருந்த சாரீ. எனக்கு பர்சனலி கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரொம்ப பேர் நல்லாவே இல்லை அப்படின்ட்டுலாம் ரொம்ப பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நல்லா மாதிரி ட்ரைப் பண்ணியிருந்தேன். பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பிங்க் ஃப்ராக்கு தான் நான் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மார்னிங்னால கொஞ்சம் கூலும் இருந்துச்சு, கொஞ்சம் வெயிலும் இருந்துச்சு. பட் ஓகே கிளைமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நம்ம அங்கே எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்துட்டு இப்படி குளம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது ஒரு க்ரீனரி அதெல்லாம் பிடிச்சதுனால சும்மா ஒரு ஸ்வீட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது வந்துட்டு சரி யூடியூப்லேயே அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ எனக்கு பர்சனலி இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குது, எனக்கு சூட் ஆகுதா, நான் ட்ரேப் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா தான் ட்ரேப் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் பண்ண மாட்டேங்கிங்க. ஓகே, நல்லா கமெண்ட்டாக வரணுன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோ தான். இந்த குட்டி வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.